10ஆம் வகுப்பு கணிதம் பயிற்சி 2.4 அதில் முதல் கணக்கு பின்வரும் தொடர் வரிசைகளின் அடுத்த 3 உறுப்புகளை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு கணக்கு வந்து 8, 24, 72 அப்படின்னு சொல்லி ஒரு 3 உறுப்புகள் கொடுத்துட்டு அடுத்த 3 உறுப்புகளை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு இது முதல்ல வந்து கூட்டுத்தொடர் வரிசையில் இருக்கா அல்லது பெருக்கு தொடர் வரிசையில் இருக்கா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னா ஈஸியாக நம்ம அடுத்த 3 உறுப்புகளை கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இதில் வந்து கூட்டுத்தொடர் வரிசையில் இருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணணும். ஒரு தொடர் வரிசை வந்து கூட்டுத்தொடர் வரிசையில் இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் இரண்டாவது உறுப்பு மைனஸ் முதல் உறுப்பு, இதை வந்து நம்ம மூன்றாவது உறுப்பு மைனஸ் ரெண்டாவது உறுப்பு இதை கண்டுபிடிச்சி இந்த 2 வினையும் சரியாக இருக்குது, ஈக்குவலாக வருது அப்படின்னு சொன்னால் இந்த தொடரானது கூட்டுத்தொடர் வரிசையில் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ நம்ம அதை செக் பண்ணணும். 24 மைனஸ் 8 ஈக்குவல் டு 72 மைனஸ் 24. இப்போ இங்கே 16 கிடைக்கும். இங்கே என்ன கிடைக்கும்? 72ல் 24 போச்சுன்னா 12, இங்கே என்ன இருக்கும்? 6 இருக்கும். இங்கே 8 இருக்கும். 6ல் 2 போச்சுன்னா 4. இப்போ ஆன்சர் வந்து என்ன வருது? நமக்கு ஆன்சர் வந்து நாட் ஈக்குவல்ட்டாக வருது. சரி, இப்போ இது வந்து ஒரு பெருக்குத்தொடர் வரிசையா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணணும். பெருக்குத்தொடர் வரிசையாக இருக்கணும்னா என்ன பண்ணணும்? R வந்து பொது விகிதம் T2/T1 ஈக்குவல் டு T3/T2 அதை கண்டுபிடிக்கணும். இப்போ இதை கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம பொது விகிதம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை நம்ம பயன்படுத்தி பார்க்க போகிறோம். பொது விகிதம் பார்க்குறதுக்கு R வந்து சமமாக இருக்காங்கிறத பார்க்குறதுக்கு இப்போ T2 வந்து 24/8ன்னு போட்டுக்கிறோம். T3 வந்து 72/24ன்னு போட்டுக்கணும். இப்போ இது 1 8 3 24ன்னு வந்துடும். இதையும் கேன்சல் பண்ணுவோம். 8 3 24ன்னு வரும். 2 3 6, 2 3 6, 4 3 12, 1 8 3 24. அப்போ 3 ஈக்குவல் டு 3 அப்படின்னு கிடைக்குது. இப்போ இந்த 3 ஈக்குவல் டு 3ன்னு கிடைக்குது இல்லையா? அப்போ இது 2 என்னவாக இருக்குது? ஈக்குவலாக இருக்குது. அப்போ R வந்து முதல் டேர்முக்கும் ரெண்டாவது டேர்முக்கும் முதல் டேர்முக்குமான விகிதமும் மூணாவது டேர்ம் ஃபஸ்ட்டு டேர்ம் ரெண்டாவது டேர்முக்கான விகிதமும் சமமாக வருது. அப்படிங்கும்போது நமக்கு இதை வந்து சரின்னு எடுத்துக்கலாம். என்னவாக இருக்குதுன்னு சொல்லலாம்? இது வந்து ஒரு பெருக்கு தொடரில் இருக்குது. இது ஒரு பெருக்கு தொடர் வரிசை ஆகும் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ இப்படி இருந்துச்சுன்னா இப்போ நம்ம அடுத்த 3 டேர்மை நம்ம கண்டுபிடிக்கிறது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். என்ன ஃபார்முலா? 4th டேர்ம் நமக்கு வேணும், T4 வேணும், T5 வேணும், T6 வேணும். இப்போ இந்த 3ஐயும் நம்ம கண்டுபிடிக்கலாம். அதுக்கு என்ன ஃபார்முலா நமக்கு தெரியணும்? Tn is equal to RAR power n-1. இதில் T4 கண்டுபிடிக்கலாம். இப்போ T4 கண்டுபிடிக்கணும்னா இந்த பெருக்கு தொடரில் A என்னது? A வந்து 8, R வந்து என்ன நம்ம கிடச்சிச்சு? 3ன்னு கிடச்சிச்சு. அப்போ இதை நம்ம நோட் பண்ணி வச்சுக்கலாம். ஏங்கிறது 8, ஆறுங்கிறது 3, n வந்து இப்போ நமக்கு 4 - 1. இப்போ T4 என்ன கிடைக்கும்? 8 3 power 3 அப்படின்னு கிடைக்கும். அப்போ T4 ஈக்குவல் டு என்ன வரும்? 8 × 27 அப்படின்னு கிடைக்கும். T4ஓட ஆன்சர் என்ன வரும்? அப்போ 216 அப்படின்னு வரும். நீங்கள் பெருக்கி பார்த்துக்கோங்க. 56 மீதி 5. ஓகேவா? 8 2 16 21. அப்போ நாலாவது உறுப்பு நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 216 அப்படின்னு கிடைக்குது. இப்போ அதே மாதிரி நம்ம T5 கண்டுபிடிக்கலாம். T5 அப்படி கண்டுபிடிக்கும்போது என்ன வரும்? அப்போ T5க்கும் அதே ஃபார்முலா தான். ஏக்கு பதிலாக 8, ஆறுக்கு பதிலாக 3, அடுத்து என்ன எழுதணும்? ஆறுக்கு பதிலாக 3, அதுக்கப்புறம் மேலே நமக்கு பவரில் வந்துட்டு 5 - 1 அப்படின்னு நம்ம எழுதலாம். அப்போ T5 ஈக்குவல் டு 8 3 பவர் 4 அப்படின்னு கிடைக்கும். T5 ஈக்குவல் டு 8 × 27 3 மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும்? 81 கிடைக்கும். அப்போ 81. அப்போ T5 ஈக்குவல் டு இதுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? அப்போ 8 8 8 64, 8 8 64. அப்போ T5ஓட மதிப்பு என்ன இருக்குது? 648ன்னு கிடைக்கும். இதே மாதிரி T6. அடுத்த 3 உறுப்பு வேணும். இப்போ 2வது உறுப்பு கண்டுபிடிச்சிட்டோம், அதாவது 5வது உறுப்பு கண்டுபிடிச்சிட்டோம். இதில் வந்து நம்ம என்னென்னு போடணும்? இப்போ வந்து இது வந்து ஏயோட மதிப்பு, ஆரோட மதிப்பு 3. இதில் வந்து என்ன போடணும்? 6 - 1ன்னு போடணும். 8 3 பவர் 5ன்னு போடணும். 8 × இதோட இன்னொரு 3 பெருக்கிக்கோங்க. 243ன்னு வருமா? 243. அப்போ என்ன ஆன்சர் கிடைக்கும்?
இதுக்கான விடை வந்து என்ன வரும்? 1944 கிடைக்கும். எப்படி? 243 8ஆல் பெருக்குங்க, 3 24 மிச்சம் 2. அடுத்து 8 32 32 2 34 மீதி 3 2 16 3 19. அப்போ இது என்ன உறுப்பு? எத்தனாவது உறுப்பு? T6 அப்படிங்கிற உறுப்பு. அப்போனா நமக்கான தொடர் வரிசை எப்படி கிடைக்கும்னா 8 24 72 216 அடுத்து வந்து 648 1944 இப்படி போயிட்டே தான் இருக்கும். நமக்கு தொடர் வரிசை நிற்காது. இந்த அடுத்த 3 உறுப்புகள் கேட்டது இதுதான் ஆன்சர் நமக்கு. சரியா? புரிஞ்சுதா?